எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து பிரகாஷ்ராஜ் ஒருத்தன் பேசியிருக்கான். அவனை எதுக்கு இங்கே பேச விட்டாங்கன்னே தெரில. அவன் வேறு ஸ்டேட்டு, நம்ம வேறு ஸ்டேட்டு. அவனுக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த திமுகவுக்கு தான் சொன்னல, ஏற்கனவே போன வீடியோவில் போட்டிருப்பேன். அவனுக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் அவனெல்லாம் கூட்டு வந்து பேச வச்சேன். சரி, இப்போ நான் அதை பற்றி பேச வரல. அவர் சொல்கிறாரு, களத்தில் நின்று வேலை செய்யணுமா. இவர் என்ன கேட்குறாரு விஜயை பார்த்து, நீ என்ன வேலை செஞ்சுருக்க, என் அளவு கூட உனக்கு எதுவும் தெரியாது, எதுக்கு களத்தில் நின்று வேலை செய்யணும், எப்படி பெண்களை மாட்டாமல் கற்பழிக்கணும்னு கற்றுக்கணுமா, அப்புறம் வந்து எப்படி இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கணும்னு கற்றுக்கணுமா, அப்புறம் எப்படி ஊழல் பண்ணணுன்னு கற்றுக்கணுமா, அப்புறம் எப்படி லஞ்சம் வாங்கணும்னு கற்றுக்கணுமா, எப்படி இதான் களமா. இந்த மாதிரி தான் திமுக வந்து கற்றுக்கிட்டு இருக்கு. அதே தான் எங்கள் தலைவரையும் நீங்கள் கற்றுக்க சொல்கிறீங்க. அதாவது விஜயையும் அதுதான் கற்றுக்க சொல்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு கற்றுக்கிற வேண்டிய அவசியமே கிடையாது. புரியுதா? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பேசுறதுக்கு இங்கே உங்களுக்கு தகுதியே கிடையாது. உன்னை வந்து வேணாம், அதெல்லாம் நான் அவ்வளோ டீப்பாலாம் போகல. கற்றுக்கணும் ஒருத்தர் நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துகிட்டு வந்துட்டான்னு வச்சிங்களேன், அவங்கள வந்து நீங்கள் பர்சனல் விஷயமும் பார்க்கக்கூடாது, எதுவும் பார்க்கக்கூடாது. சரியா? அதாவது இங்கே வந்து யாரும் வந்து களத்தில் நின்று எந்த தலைவர், ஏதாச்சும் ஒரு கட்சி தலைவரை நீங்கள் காமிங்க, யாராச்சும் ஒருத்தர் காமிங்க. கட்சி தலைவரை வந்து களத்தில் நின்று 24 ஹவர்ஸும் களத்துக்கு, அதாவது எனக்கு அந்த கலன்ற வார்த்தையை பிடிக்கல. அதாவது மக்களோட போராட்டத்துக்கு எந்த கட்சி தலைவர் வந்து எப்போவுமே 24 ஹவர்ஸ் உழைச்சிட்டு இருக்காரு? யாருன்னா ஒரு கட்சி தலைவரை காமிங்க, அப்போ நான் ஒத்துக்கிறேன். யாருன்னா ஒருத்தர் காமிங்க கட்சி தலைவர். நான் சொல்கிறது இப்போ சொல்கிறேன், நீங்கள் ஒன்றே ஆதி காலத்துக்கெல்லாம் சொல்ல தேவையில்லை. ஆதி காலத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க. நான் சொல்கிறது இந்த காலத்தில் சொல்கிறேன். யாருன்னா ஒரு கட்சி தலைவரை சொல்கிறேங்க. இப்போ கட்சி நடத்துகிறவங்கள யாருன்னா ஒரு கட்சி தலைவரை மக்களோட மக்களாக போராடினவங்க யாருன்னா ஒரு கட்சி தலைவர் சொல்லுங்கள். எவனுமே கிடையாது. இந்தியாவிலே கிடையாது, உலகத்திலே கிடையாது. புரியுதுங்களா? அப்படி மக்களோட மக்களாக போராட்டம் நடத்துகிறவங்க, கூடவே இருக்கிறவங்கள அவங்க வந்து வாழ விடுறது கிடையாது, போட்டு தள்ளிடுவாங்க. அது மாதிரி யாருமே கிடையாது. அதாவது பிரகாஷ்ராஜ், நீ வந்து படத்தில் மட்டும்தான் வில்லன். நிஜ வாழ்க்கையில் நீ ஒரு காமெடி பீஸ். புரியுதா? ஒருத்தர் நல்லது பண்ணது வந்துக்கிறான்னா தயவு செஞ்சு வரவேற்றுக்கு கற்றுக்கோ. ஏன்னா அது உனக்கு தெரியாது. ஏன்னா நீ தமிழன் கிடையாது, நீ ஒரு கன்னட புறம்போக்கு. புரியுதா? தமிழ் பாரம்பரியம் தான் வந்தாரே வாழ வைக்கும் தமிழக மாதிரி. வரனா நல்லது பண்ண வந்தால் நாங்கள் வந்து வரவேற்போம். புரியுதா? அதான் எங்களோட மரபு. போய் உங்கள் ஊரில் போய் உக்காஞ்சி ஓரமாக நின்று வேடிக்கை மட்டும் பாரு. இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தள்ளிடுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. புரியுதா?